الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله أما بعد فقد قال الله تعالى في كلامه العظيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اقتربت الساعة وانشق القمر صدق الله العظيم. நிறைவுடைய வாழ்வெடுத்து நெருநிலத்தை காக்க வல்ல மறையளித்த இறைவனுக்கே மாபெரும் புகழடைத்தும் அவனையே போற்றுகின்றேன், புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். சத்தியத்தின் தூதர், சன்மார்க்கத்தின் போதகர், சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் சன்மார்க்கத்தின் சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்புவதற்காக வேண்டி தங்களின் உயிர்களை எல்லாம் கற்களாக பாவித்த அன்னவர்களுடைய உத்தம தோழர்களாகிய சஹாபாக்கள், அவர்களை சேர்ந்த தாபிஊன்கள், கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் யாரெல்லாம் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த உன்னதமான தீனை அதன் உண்மையான வடிவிலே பின்பற்றி வாழ்வார்களோ அத்துணை நல்லவர்கள் மீதிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூய்மையான உள்ளங்களுடன் இஅ்திகாஃபுடைய நிய்யத்துடன் குறித்த நேரத்திலே இறைவனின் இல்லத்திலே ஒன்று கூடி இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய வாலிப நெஞ்சங்களே, எம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் உள்ள ஏகநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அனுதினமும் பயந்து, விசேடமாக நாம் தனிமையில் இருக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி பயந்து பணிந்து தக்வாவை கடைபிடித்து நடந்து கொள்ளுமாறு முதற்க நடிகனுக்கும் அப்பால் உங்களுக்கும் அந்த தக்வாவை கொண்டு வன்மையாக வசியத்து செய்கிறேன். நசீஹத் எனும் நல்லுபதேசம் கூறிக்கொள்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் குழப்பங்கள் நிறைந்த ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆங்காங்கே நடைபெறுகின்ற யுத்தங்களை, அதனுடைய செய்திகளை கேள்விப்படுகின்ற மனிதர்கள் எல்லாம் இது கடைசி காலம் வந்துவிட்டதா, கியாமத்துடைய நாள் நெருங்கிவிட்டதா, அப்படி நடந்தால் எப்படி இருக்கும், இப்படி நடந்தால் என்னவாகும் என்று ஆங்காங்கே பல கேள்வி கணைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற வண்ணம் இந்த உலகத்திலே எல்லோரும் ஒரு வகையான குழப்பத்திற்கு மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக சத்தியமாக உண்மையிலே நாம் கியாமத்து நாளை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அந்த கியாமத்துடைய நாள் எப்பொழுது வரும், இது நடந்தால் அது வந்து விடுமா, அது நடந்தால் இது வந்து விடுமா என்று உலகத்திலே யாராலும் கணிக்க முடியாத ஒரு மறைவான ஒரு அமைப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத்துடைய நாளுடைய அறிவை அவன் தன்வசப்படுத்தி வைத்திருக்கிறான். இருந்த போதிலும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கியாமத்துடைய நாள் நெருங்கும் பொழுது சில அடையாளங்களை, அறிகுறிகளை சொல்லி தந்திருக்கிறார். இன்னின்ன விடயங்கள் இப்படி இப்படி நடந்தால் கியாமத்துடைய நாள் நெருங்கிவிட்டது என்பதை பல அடையாளங்களின் மூலமாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை எங்களுக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறார். கியாமத்துடைய நாள் அது வருகின்ற பொழுது நடைபெறுகின்ற அடையாளங்களை இஸ்லாமிய அறிஞர்கள் குர்ஆன் ஹதீஸுடைய கண்ணோட்டத்தில் பலவாறாக அவைகளை பிரித்து வைத்திருக்கிறார். நான் நினைக்கிறேன், ஒரு 2008ஆம் ஆண்டு இந்த பழைய மிம்பர் மேடையிலே அந்த கியாமத்துடைய நாள் சம்பந்தமாக சில ஹுத்பாக்களை நாம் உங்களுக்கு முன்னால் நிகழ்த்தினோம். உண்மையிலே அதே தலைப்பு இந்த காலத்திற்கு ரொம்ப பொருத்தமாகவும் தேவையாகவும் இருக்கிறது மாத்திரமல்ல, பல பேருடைய பல சகோதரர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க. ஏனென்றால் ஒவ்வொரு முஸ்லீமும் அறிந்து வைத்திருக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சங்களில் ஒன்றுதான் கியாமத்து நாள் பற்றியது. ஏனென்றால் அது எங்களுடைய ஈமானோடு பின்னி பிணைந்த ஒரு சமாச்சாரம்.
கியாமத்துடைய நாளை கொண்டு நாம் உறுதியாக ஈமான் கொண்டிருக்கிறோம். கியாமத்துடைய நாள் நெருங்குகிறது. அதற்குரிய அடையாளங்கள் என்ன என்பதை ஒரு மனிதன் தெரிந்து வைப்பதன் மூலமாக அவனுக்கு என்னென்ன லாபம் கிட்டப் போகிறது, கிடைக்கப் போகிறது என்பதையும் உலமாக்கள் அப்படியே வகுத்து தந்திருக்கிறார். கியாமத்துடைய நாளுடைய அடையாளங்கள் இவைகளை பற்றி நாம் ஆழமாக ஆராய்ச்சி செய்கின்ற போது, அவைகளை தெரிந்து கொள்கின்ற பொழுது எங்களுக்கு ஏற்படுகின்ற நலவுகள் என்னவென்றால், ஒன்று, அது எங்களுடைய ஈமானை உறுதிப்படுத்துகிறது. இன்னல் ஈமான பி அஷ்ராத்தி ஸாஅ யுகவ்வில் ஈமான ஈமானை அது உறுதிப்படுத்துகிறது, ஈமானை அது அதிகப்படுத்துகிறது. எங்களுடைய உறுதியான ஈமான், அதற்கு அந்த அடையாளங்களை நாம் அறிந்து கொள்கின்ற பொழுது ஈமான் உறுதிப்படுத்தப்படுகிறது என்பதாக இமாம்கள் முதலாவது காரணத்தை எழுதி வைத்திருக்கிறார். இரண்டாவது, ஹஸ்ஸுன் நஃப்ஸ் அலா ஸாஅத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வழிபாட்டின் மீது ஒவ்வொரு ஆத்மாவையும் தூண்டுகிறது. கியாமத்தினால் நெருங்கி விடுவதற்கான அறிகுறிகளை பார்க்கின்ற பொழுது, அதை கியாமத்தோடு ஒப்பிடுகின்ற பொழுது ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியெல்லாம் சொல்லி இருக்கிறார்களா? அப்படி என்றால் கியாமம் நெருங்கிவிட்டது அல்லவா? நான் என்னுடைய அமலிலே ஒரு முன்னேற்றத்தை காண வேண்டும் அல்லவா? என்னுடைய பாவங்களை குறைக்க வேண்டும், நான் தௌபா செய்து கொள்ள வேண்டும், உலக ஆசைகளை நான் குறைக்க வேண்டும். இது போன்ற சிந்தனைகளை கியாமத்துடைய நாளுடைய அடையாளங்களை பற்றி அறிகின்ற பொழுது ஒரு மனிதனுக்கு இந்த பிரயோஜனம் கிடைக்கிறது. அது மாத்திரமல்ல, யுஹீதுனா ஃபித் தஆமுலி மஅஹா பித்தரீகத்தி ஷர்இய்யா, சரியான முறையில் யதார்த்தமான நிலையில் கியாமத்துடைய நாளுடைய அடையாளங்களை அறிகின்ற பொழுது, அப்படியான நிகழ்வுகள் ஏற்படுகின்ற பொழுது ஷரீஅத்துடைய அமைப்பிலே நாங்கள் நடந்து கொள்வதற்கு அது மிக எங்களுக்கு துணையாக இருக்கிறது, உதவியாக இருக்கிறது. உதாரணமாக தஜ்ஜால். இந்த தஜ்ஜால் திடீரென்று வெளிப்பட்டு விட்டால், அவனை பற்றி எந்த அறிமுகமும் இல்லாத ஒருவனிடத்திலே அவன் மாட்டிக்கொண்டால் நிச்சயமாக அந்த தஜ்ஜாலை வணக்கத்திற்குரியவனாக அவன் ஆக்கிக் கொள்வான் என்பது எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்? அந்த அளவு அதிசயங்களை, ஆச்சரியங்களை அவன் நிகழ்த்தப் போகிறான். யார் இந்த அடையாளங்களை துல்லியமாக தெரிந்து வைத்திருக்கிறார்களோ அவனை பார்த்த மறுகணமே அவர்களுடைய ஷரீஅத்து பாதுகாக்கப்படுகிறது, அந்த மனிதனுடைய ஈமான் பாதுகாக்கப்படுகிறது. இப்படி ஒருவன் தோன்றுவான் என்று எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் என்ற உறுதியான ஈமான் அவனை அந்த தஜ்ஜாலுடைய பித்தவாட்டங்களை விட்டு அவனை பாதுகாத்து விடுகிறது. எனவே கியாமத்துடைய நாளை பற்றிய அடையாளங்களை நாங்கள் மாத்திரமல்ல, எங்களுடைய பிள்ளைகளுக்கு கூட நாம் அவைகளை போதிக்க வேண்டும். அவைகளுடைய அந்த குழந்தைகளுடைய ஈமானை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அத்தஹீஉன் நஃப்ஸி லிமா சயகூனு முஸ்தக்பிலா, இந்த விடயங்களை நாம் அறிந்து கொள்கின்ற பொழுது அந்த அடையாளங்களும் அறிகுறிகளும் அந்த பயங்கரமான நிகழ்வுகளும் இந்த உலகத்திலே எதிர்காலத்திலே ஏற்படுகின்ற பொழுது அதுவரைக்கும் நாம் இந்த உலகத்திலே உயிர் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால் அதற்கு எங்களை ஒரு சுய தயாரிப்பில் ஈடுபடுத்துவதற்கும் இந்த தெளிவும் இந்த அறிவும் அந்த கியாமத்தினால் சம்பந்தமான அடையாளங்களை பற்றி தெரிந்து வைத்திருக்கின்ற இந்த புரிதலும் எங்களுக்கு அந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுப்பதற்கு மிக இலகுவாக இருக்கிறதை போன்ற விடயங்களை, இந்த அடையாளங்களை, அறிகுறிகளை பற்றி எழுதுகின்ற கிதாபுடைய ஆசிரியர்கள் அதனால் ஏற்படுகின்ற எங்களுக்குள்ள பிரயோஜனங்களை இப்படி பட்டியலிடுகிறார். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கியாமத்துடைய நாளுடைய அடையாளங்களை பல கோணங்களில் பிரித்து எழுதுகிறார். அதிலே ஒரு சில அடையாளங்கள் பிரதானமாக 2 கட்டங்களாக அது பிரிக்கப்படுகிறது. ஒன்று சின்ன சின்ன அடையாளம். அதிலேயும் சில சின்ன அடையாளங்கள் எப்பொழுதோ நடந்து முடிந்துவிட்ட, இன்னும் அந்த சிறிய அடையாளங்களில் ஒரு பகுதி இருக்கிறது, அது நாளாந்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த அடையாளங்கள் நடந்து முடிவதல்ல, நாளுக்கு நாள் அதனுடைய வேகங்கள் அதிகரித்துக் கொண்டே போகிறது. மூன்றாவது பெரும் அடையாளங்கள். இப்படி அந்த அடையாளங்கள் சிறிய அடையாளங்களிலிருந்து பல 100 வருடங்களுக்கு முன்னால் நடந்து முடிந்த சில அடையாளங்களும் கியாமத்தினால் நெருங்கியதற்கான அறிகுறிகளாக இருக்கின்றன என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீசுகளின் மூலம் எங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம். கியாமத்துடைய இறுதி நாளுடைய அது நெருங்கிவிட்டது என்பதற்கான
அடையாளங்களில் இந்த உலகத்திலே நடந்த முதல் அடையாளம் என்ன? கியாமத்து நாளின் அறிகுறிக்கு தோன்றிய முதல் அடையாளம் என்ன என்பதை பார்த்தால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புஇஸ்து அன வஸ்ஸாஅ கஹாத்தை. 5 இந்த விரல்களில், இந்த பெருவிரலுக்கு பக்கத்தில் இருக்கின்ற கலிமா விரலையும் அந்த 5 விரல்களில் நடுவிரலாகி இந்த நீட்ட விரல், இந்த 2 விரல்களையும் ஒன்றோடொன்று சேர்த்து இவ்வாறு காட்டி காரண நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கியாமத்துடைய நாளைக்கும் என்னுடைய நுபுவத்திற்கும் இவ்வளவு நெருக்கம் இருக்கிறது என்றால் கியாமத்து நாளுடைய அடையாளங்களில் மிக முதன்மையானது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத்து கிடைத்தது. இன்னும் சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சில விடயங்களை சொல்லுகிறேன், நீங்கள் எண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். 6 விடயங்களை சொல்லுகிறேன், எண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். என்ன 6 விடயம்? கியாமத்து நாள் நெருங்குவதற்கான பிரதானமான 6 விடயங்களில் ஒன்று மௌத்தி, என்னுடைய மரணம் என்றார்கள். இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுகிறார்கள், இதில் என்ன ஆச்சரியப்பட வேண்டியிருக்கிறது? 1,24,000க்கும் மேற்பட்ட சுமாரான நபிமார்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக வந்துவித்தவர்கள் தான் வல்ல நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுக்கு நுபுவத்து கிடைப்பதே இறுதி நுபுவத்தும் இந்த மண்ணுக்கு வந்துவிட்டது. அது மறைமுகமாக எதை சொல்லுகிறது? கியாமத்து நெருங்கிவிட்டது. இதுக்கு பின்னால் நபிமார்கள் வரமாட்டார், வரவேண்டிய அவசியம் கிடையாது. அந்த அளவுக்கு கியாமத்து நாள் நெருங்கிவிட்டது. அதைவிட ஒருபடி மேலே அந்த நுபுவத்து கிடைத்த மாமனிதர் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் அடைவதற்கிறது. இதற்கு பின்னால் வஹி இந்த உலகத்தை விட்டு முடிந்து விட்டது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வஹி கொண்டு வருவதற்கான எந்த தேவையும் கிடையாது. இதுவும் கியாமத்து நாளின் மிகப்பெரிய அடையாளங்களில் ஒன்று. இதுவெல்லாம் ஏற்கனவே நடந்து முடிந்து பல 100 வருடங்கள். இன்ஷிகாக்குல் கமர், மூன்றாவதாக சந்திரன் 2ஆக பிளப்பது. காபிர்கள் வந்து உங்களை நாம் உண்மையான நபியாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இதோ எங்களுக்கு முன்னால் தோன்றுகின்ற இந்த முழுமதியை நீங்கள் 2ஆக பிளக்க வேண்டும் என்றார். சந்திரன் 2ஆ குழந்து காட்டு நடக்கிற சமாச்சாரமா இது? இது சாத்தியமாக கூடிய ஒரு விடயமா இது? அவர்கள் நினைத்தார்கள் இது அசாத்தியமானது, இது யாராலும் முடியாத ஒன்று. அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதனாலதான் ஒரு அறிஞர் சொல்லுகிறார், அவருக்கு ஒரு 10 நிமிடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுமாறு பணிக்கப்பட்டார். அவர் எழுந்து என்ன பேசினார் என்றால், இந்த 10 நிமிடத்திலே அந்த பயகம்பரை பற்றி நான் எத்துணை விடயங்களை பேச, அவர்களுடைய விரல் நுனி இருக்கிறதே, இந்த விரல் நுனி அளவு பேசுவதற்கும் இந்த 10 நிமிடங்கள் போதாது. அதே விரல் நுனியால் தானே அந்த சந்திரனை பார்த்து அல்லாஹ்வின் உத்தரவு கொண்டு 2ஆக பிளந்து விடுவாயாக என்று சைக்கினை செய்த அந்த நபியுடைய சைக்கினையை கேட்ட சந்திரனை 2ஆக பிளந்து விட்டது. என்ன ஆச்சரியம்! குர்ஆன் சொல்லுகிறது, சந்திரன் 2ஆக பிளந்து விட்டது, கியாமத்துடைய நாள் நெருங்கிவிட்டது என்று குர்ஆன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜீவிய காலத்திலே, அவர்களுடைய காலத்திலே இந்த குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹ் இறக்கி அருளிவிட்டான் என்றால் கியாமத்துடைய நாள் எப்பொழுதோ நெருங்கிவிட்டது. இதுவெல்லாம் எப்பொழுதோ நடந்து முடிந்த அடையாளங்கள், அறிகுறிகள். அது மாத்திரமல்ல, சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த 6 விடயங்களை பட்டியலிடுகின்ற பொழுது என்னுடைய மௌத் என்று சொன்னார்களே, நான் மரணம் அடைந்து விட்டால் கியாமத்து நெருங்கிவிட்டது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்தது ஃபத்ஹு பைத்துல் முகத்தஸ், பைத்துல் முகத்தஸ் கைப்பற்றப்படும். ஹிஜ்ரி 16ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 16ஆம் ஆண்டு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கரத்தினால் அந்த பைத்துல் முகத்தஸ் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்த மாதிரியே அது நிகழ்ந்து விட்டது. அதற்கு பின்னால் சுல்தான் சலாஹுத்தீன் அவர்களுடைய காலத்திலே ஹிஜ்ரி 583ஆம் ஆண்டு அந்த பைத்துல் முகத்தஸ் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இப்பொழுதும்
அந்த பைத்துல் முகத்தஸுக்கான போர் நடந்து கொண்டிருக்கிறது, அந்த புனித ஸ்தலத்திற்கான யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்னறிவிப்பின்படி நிச்சயமாக சத்தியமாக அது மூமீன்களுடைய கையிலே கிடைத்தே தீரும். அது கிடைக்காமல் கியாமத்துடைய நாள் வந்து விடாது. எனவே இந்த பைத்துல் முகத்தஸ் கைப்பற்றப்படுகின்ற அந்த விடயத்தையும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய காலத்திலே எப்பொழுதோ நடந்து முடிந்து விட்டது. அது மாத்திரமல்ல, அதற்கு பின்னால் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்ற சில அடையாளங்களை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே பட்டியல் போட்டார்கள். அதிலே முதலாவது கஸ்ரத்துல் ஹஜ். கொஞ்ச காலத்துல நீங்க பார்ப்பீர்கள், கொலைகள் அதிகரிக்கும். இங்கு பார்த்தாலும் கொலை சம்பவங்கள் நடந்த வண்ணமே இருக்கு. ஹதீஸுக்கு விளக்கம் எழுதுகின்ற கிதாபுடைய ஆசிரியர் எழுதுகிறார், முதலாவது உலக மகா யுத்தத்தில் மாத்திரம் 15 மில்லியன் மனிதர்கள் கொலை செய்யப்பட்டார். சுமார் 1.5 கோடி மனிதர்கள் கொலை செய்யப்பட்டார். இரண்டாவது உலக மகா யுத்தத்திலே 55 மில்லியன், சுமார் 5.5 கோடி மனித உயிர்கள் பலியெடுக்கப்பட்டது. உலக மகா யுத்தங்கள், மனிதன் செய்கின்ற நவீனமான ஆயுதங்கள் மனித உயிர்களை சில வினாடிகளிலே பல நூறு உயிர்கள் பலியெடுக்கப்படுகின்ற. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கொலை செய்பவனுக்கும் தெரியாது நான் ஏன் கொலை செய்கிறேன், கொலை செய்யப்படுபவனுக்கும் தெரியாது இவன் என்னை கொல்லுவதற்கு என்ன காரணம், ஏன் என்னை கொலை செய்கிறான், இவனுக்கும் எனக்கும் மத்தியிலே என்ன பிணக்கு, என்ன பிரச்சனை என்று யோசித்து முடிவதற்குள்ளே அவன் செத்து மடிந்து விடுவான். கொலை செய்பவனுக்கும் தெரியாது நான் இவனை ஏன் கொலை செய்கிறேன். கொலை செய்யப்படுவது பெண்மணியா, அது குழந்தைகளா, அப்பாவிகளா, வயது முதிர்ந்தவர்களா, யாரையும் பார்க்க மாட்டார். கொலைகள் அதிகரிக்கும். வியட்நாம் யுத்தத்திலே 3 மில்லியன் மக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஈராக் ஈரானுக்கு மத்தியிலே நடந்த போரிலே பல லட்சம் உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஆங்காங்கே நடைபெறுகின்ற யுத்தங்கள் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் பத்திரிகையை புரட்டினாலும் வாட்ஸ்அப்பை திறந்தாலும் அங்கும் இங்கும் கொலை சம்பவங்கள் அதிகரித்த வண்ணமே இருக்கிறதே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இது போன்ற ஒரு காலம் வந்துவிட்டால் கியாமத்துடைய நாள் நெருங்கிவிட்டது என்பதற்கான அறிகுறி அது. இதுவும் நடந்து கொண்டுதான் இருக்கு. ஆரம்பித்து விட்டது, அது முடிவு கிடையாது. கியாமத்தினால் வரும் வரைக்கும் அது நாளொரு மேலையும் பொழுவொரு வண்ணமுமாக அதிகரித்துக் கொண்டே செல்லும். இது கியாமத்துடைய நாளுடைய ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டியல் போட்ட அடையாளங்களில் ரொம்ப பயங்கரமான ஒன்று. அது மாத்திரமல்ல, சொன்னார்கள், இது அவ்வியாசில் அமானா தன்ததிரி ஸாஅ. அமானிதங்கள் துஷ்பிரயோகப்படுத்தப்படும். அமானிதங்கள் பல அமைப்பிலே இருக்கின்றன. எடுத்த கடனை கொடுக்காமல் இருப்பதை, அதுவும் அமானித துஷ்பிரயோகம் தான். வாடகை கெடுத்த கடைகளை, வீடுகளை திரும்ப ஒப்படைக்காமல் இருப்பதை, இதுவும் அமானித துஷ்பிரயோகம். அடைக்கலமாக தந்து வைத்த பொருளை அதே மாதிரி முறையோடு திருப்பிக் கொடுக்காமல் இருப்பது, இதுவும் அமானித துஷ்பிரயோகம். தகுதி இல்லாதவர்கள் பொறுப்புகளில் அமர்த்தப்படுவது, இதா உஸ்திதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி ஃபன்தஸிரி ஸாஅ. கியாமத்தினால் நெருங்கிவிட்டது என்பதற்கான அறிகுறி. ஆங்காங்கே காரியாலயங்களிலே, அரச நிறுவனங்களிலே அல்லது வேறு வேறு அமைப்புகளிலே பொறுப்பான பிரம்மாண்டமான பதவிகளுக்கு அமர்த்தப்படுகின்ற பொழுது தகுதி பார்க்க மாட்டார்கள், தகைமை பார்க்க மாட்டார்கள். அவர்களுடைய தனிப்பட்ட அறிமுகத்தை மாத்திரம் பார்த்து அவர்களுக்கான பதவிகள் ஒப்படைக்கப்படும். இதுவும் கியாமத்துடைய நாளுடைய அறிகுறிகளில் ஒன்று என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் என்று இந்த ஹதீஸுக்கு விளக்கம் எழுதுகின்ற பொழுது எழுதி வைத்திருக்கிறார். இதுவும் கண்கூடாக நாம் அதை அன்றாடம் கண்டு வருகிறோம். இதுவெல்லாம் நடந்துவிட்டால் கியாமத்துடைய நாள் நெருங்கிவிட்டது என்பதற்கான அடையாளம் என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, முன்னால் வாழ்ந்து எங்களுக்கு முன்னால் தோன்றிய சமுதாயத்தினருடைய வழிமுறைகளை சான்சானாக முளமாக நீங்கள் பின்பற்றுவீர்கள் என்று சொன்ன உடனே கேட்டார்கள் சஹாபாக்கள், அல் யஹூது வன் நஸாரா, யரசுல்லா முன்னால் தோன்றிய சமுதாயத்தினர் என்றால் யகூதி நசராணிகளையா நீங்கள் சொல்லுகிறீர்கள்? கால பமன், வேற யாரை சொல்லுகிறேன்? இஸ்லாமிய விழுமியங்கள்,
ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளை பின்பற்றுகின்ற இந்த முறையை அப்படியே அதை ஒரு அநாகரீகமாக கருதி எங்களுக்கு முன்னால் தோன்றிய யகூதிகள் நசராணிகளுடைய வழிமுறைகளை அவர்கள் எப்படியெல்லாம் எந்தெந்த விடயங்களில் எல்லாம் நடந்து கொள்கிறார்களோ அப்படியே எந்த அளவுக்கு என்றால் அவர்களில் யாராவது ஒருவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு துல்லியமாக சொல்லியிருக்கிறார்கள் என்று பாருங்கள். ஓடோடி சென்று ஒரு உடும்புடைய பொந்துக்குள் ஒருவன் நுழைகிறான் என்றால் என்னுடைய சமுதாயத்தினரும் அந்த நுழைந்த யகூதியை அந்த நசராணியை பின்பற்றி அதற்குள்ளே என்ன இருக்கிறது, அவன் நுழைகிறான் நானும் நுழைகிறோமே என்று பார்ப்போமே என்று அந்த உடும்பு அதனுடைய பொந்துக்குள்ளேயும் இவன் நுழைந்து விடுவார். அவர்கள் நுழைந்தால் இவர்களும் நுழைந்து விடுவார். கண்ணியமான கணவான்களை, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களை, இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டிய ஒரு நிலைப்பாட்டிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்னவென்றால் எங்களுக்கு பிறந்த பிள்ளைகள் அல்லது எங்களோடு பிறந்த இளம் வயது சகோதரர்கள் நான் ஒரு முஸ்லிம் என்பதை காட்டுவதை விரும்புவதை விட நான் ஒரு யகூதியாக இருப்பதை விரும்புகிறானே என்பதை நினைத்து நாங்கள் இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டும். அதை அவர் வெட்டுகின்ற முடியில இருந்து ஆரம்பிக்கிறார். அவர் உடம்பிலே குத்துகின்ற பச்சை குத்துவதில் இருந்து அவர்கள் ஆரம்பிக்கிறார். சில பாவங்கள் இருக்கின்றன, அதை தௌபாவால் ஈடு செய்ய முடியாத சில பாவங்கள். சில பேர் வருகிறார்கள், வாலிபர்கள் பச்சை குத்தி இருக்கிறார்கள், மௌத்து வரைக்கும் அதை எதுவுமே செய்ய முடியாது. ஒரு வாட்டி ஒரு பாவத்தை செய்துவிட்டால் அதை அல்லாஹ் மன்னிப்பான், மன்னிக்காமல் இருக்கலாம். ஆனால் அந்த உடம்பிலே யாரெல்லாம் உடம்பிலே பச்சை குத்திக் கொள்கிறார்களோ அல்லது எந்த உடம்பிலே யாரையாவது பச்சை குத்த வைக்கிறார்களோ, அதை குத்தி விடுகிறார்களோ, குத்துவதற்கு உடம்பை கொடுக்கிறார்களோ, இந்த ரெண்டு சாராரையும் அல்லாஹ் சபிப்பானாக, அவர்கள் நாசமாகட்டும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்திருக்கிறார்களே. இந்த யகூதியத்தை நசரானியத்தை நான் ஒரு முஸ்லிம் அல்லவா, எந்த வீட்டுக்குள்ளே உருவப்படம் இருக்கிறதோ அந்த வீட்டுக்குள்ளே ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள் என்று இருக்கின்ற பொழுது அழிக்க முடியாத ரூபத்தை தன் உடம்பிலே குத்தி வைத்திருக்கிறானே, மலக்குள் மௌத்து வருகின்ற பொழுது அவன் எப்படி அதை மறைப்பான்? எப்படி அவரிடத்திலே ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் வருவார்? சிறுக்கை தவிர மற்ற எல்லா பாவத்திற்கும் அல்லாஹ் மன்னிப்பான் என்ற ஒரே ஒரு ஆறுதல் மாத்திரம்தான் இருக்கிறது. ஆனால் இதை தெரிந்த பிறகும் அந்த பாவத்தை செய்வதாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, ஆடை அணிவதில் அதை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறது. வீடுகளில் இருக்கின்ற விழாக்கோலங்கள், பிறந்த நாள் வைபவங்கள், இதுபோன்ற திருமணத்துடைய ஆடம்பரங்கள், அனாச்சாரங்கள் எல்லாவற்றையும் சொல்லுவதற்கு நேரமிடம் கொடுக்காது. எல்லா அமைப்பிலேயும் நான் ஒரு முஸ்லிம் என்பதை விரும்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த வழிமுறையை புறக்கணித்து விட்டு ஒரு யகூதியாக ஒரு நஸரானியாக இருந்து எப்படி செயல்படுவதை விரும்புவார்களோ அந்த மாதிரி விரும்பக்கூடிய ஒரு கூட்டம் உருவாகும். அது வந்துவிட்டாலும் கூட கியாமத்துடைய நாள் நெருங்கிவிட்டது என்பதற்கான அறிகுறியே என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். அது மாத்திரமல்ல, அன் தலிதல் அமது ரப்பதஹா, இந்த அடையாளத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், கியாமத்துடைய நாள் எப்பொழுது வரும்? யா ரசூலல்லாஹ், அந்த கியாமத்தினால் வருகின்ற நேரத்தில் வரட்டும், அதற்குரிய சில அடையாளங்களை நான் சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அடுத்து வரக்கூடிய ஒரு சில விடயங்களை இவர்கள் பட்டியல் போடுகிறார்கள். அன் தலிதல் அமது ரப்பதஹா, ஒவ்வொரு அடிமை பெண்ணும் தன்னை மேய்க்கின்ற எஜமான்களை பெற்றெடுப்பார்கள் என்றால் வீடுகளிலே தாய்மார்களை வேலைக்காரிகளுக்கு சமனாக நடத்துவார்கள் என்பதும் இந்த ஹதீஸுடைய கருத்துகளிலே ஒன்று. சரியான கருத்து என்னவென்றால், அந்த காலத்தில் அடிமைகள் இருந்தார்கள். அதை ஆடு மாடுகள் வாங்குவது போல விலை கொடுத்து வாங்குவார்கள். அந்த அடிமைகளை யாராவது விலை கொடுத்து வாங்கினால் அந்த அடிமையோடு உறவு கொள்ளலாம், ஹராம் கிடையாது. ஒமா மலக்கத் ஐமானுக்கும் என்று குர்ஆன் அதை தெளிவாக சொன்னது. ஆனால் அப்படி ஒரு காலம் இந்த காலத்திலே கிடையாது. அதையும் நாம் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளவே. அந்த எஜமான் தான் வாங்கிய அடிமையோடு இணைகிறான். அந்த இணைப்பின் மூலமாக அவள் கருத்தரிக்கிறாள், அவள் குழந்தையை பெற்றெடுக்கிறாள், அந்த குழந்தை வளருகிறது, இன்னும் அவள் அடிமைத்துவத்திலே இருக்கிறாள். அந்த குழந்தையை பெற்றெடுக்க காரணமாக இருந்த தகப்பனும் ஹயாத்தோடு இருக்கிறான். எனவே இப்பொழுது இந்த குழந்தைக்கு அவள் தாயாக இருந்தாலும் அந்த குழந்தை
அந்த குழந்தைக்கு எஜமான், அந்த தாய்க்கு எஜமானாக மாறுகிறார். இது ஒரு கருத்து அந்த காலத்திலே. ஆனால் இது அடுத்த அமைப்பிலே நாம் பார்க்கின்ற பொழுது எங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களை நாம் வேலைக்காரர்களாக பயன்படுத்துவதற்கிறதை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதுவும் கியாமத்துடைய நாளுடைய அடையாளங்களிலே ஒன்றுதான். இதை பற்றி தனி தலைப்பிலே பேச வேண்டும், விலாவரியாக பேச நேரமிடம் கொடுக்காது. எனவே இதுவெல்லாம் கியாமத்துடைய நாளுடைய அடையாளங்கள் என்பதை நாம் மேலோட்டமாக விளங்கிக் கொள்வோம். அடுத்தது சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், வரஐத்தல் ஹுஃபாத் அல் ஜியா அல் ஆலா கானு ரூஸன் நாஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ஒரு சஹாபிக்கு சொல்லுகின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி வைத்ததாக சொன்னார்கள். பாதணியற்றவர்கள், அல் ஹுஃபாத் என்றால் செருப்பு போட கூட வசதி இல்லாதவர்களும், ஜியா என்றால் பசி பிடித்தவர்கள், அல் ஆலா என்றால் பரம ஏழைகள். பரம ஏழை, பசியோடு ஸ்லீப்பர் கூட போட முடியாமல் ஆடு மேய்த்துக் கொண்டிருப்பவர்கள், ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கின்ற இடையர்கள் ஒரு காலத்திலே சமூகத்துடைய உலகத்துடைய தலைவர்களாக மிளிருவார்கள், தலை நிமிர்ந்து வாழுவார்கள். சீல யா ரசூலல்லாஹ் வமன் ஹு, யார் அவர்கள்? யார்? அந்த பாதணி போடாமல் பசியோடு ஆடு மேய்க்கின்ற அந்த கூட்டத்தை சுருக்கமாக விளங்குவதென்றால் அவர்கள் யார் என்று கேட்டவுடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக சொன்னார்கள், கால அல் அரப், அரபிகள் என்றார். ஒரு காலத்தில் அரபிகளை யாரும் தங்கள் ஆட்சி செய்கின்ற அந்த தேசத்திற்குள்ளே அவர்களை இணைப்பதற்கு கூட விரும்ப மாட்டார். உலகமே அடுத்தவனுடைய நிலைக்கு நிலத்திற்குத்தான் என்று சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த காலத்திலும் அதுதான் நடந்தது. ஆனால் அரேபியர்கள் எங்களோடு சேருவதை விரும்பவில்லை. அவர்கள் அந்த அளவுக்கு கீழ்த்தரமானவர்களாக இருந்தார். ஜாஹிலியத்திலே அவர்கள் உச்சகட்டத்தை அடைந்திருந்தார். ஸ்லீப்பர் போடாதவர்கள், ஆடு மேய்ப்பவர்கள், பசியோடு இருப்பவர்கள், பரட்டையான அமைப்பில் இருப்பவர்கள். ஒரு காலத்திலே இவர்கள் உலக தலைவர்களாக இருப்பார்கள் என்றெல்லாம் அரபிகள் என்றால் மூக்கிலே விரல் வைத்து என்ன ஆடம்பரமான வாழ்க்கை, என்ன தாம்பீகமான வாழ்க்கை. கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எத்தப்பாவல் உலகில் புண்ணியான், அது மாத்திரமல்ல, அவர்கள் கட்டுகின்ற கோட்டைகள் இருக்கிறதே, புருஜுகள், வானலாக உயர்ந்த அதி உயர்ந்த கட்டிடங்களை அவர்கள் கட்டுவார்கள் என்றால் இந்த உலகத்திலே ஆக தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய கட்டிடங்களை பார்த்தால் அரேபிய தீபகற்பத்திலேதான் அந்த கட்டிடங்கள் இருக்கின்றன. அதுக்கு பல காரணங்களும் இருக்கலாம். அங்கு பூமி அதிர்ச்சி கிடையாது, கரடுமுரடான நிலம், எத்துணை மாடி உயர்த்தினாலும் அது கல்லு மாதிரி காத்து நிற்கும். கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னும் தெளிவாக ஹதீஸிலே வருகிறதே, மக்காவுடைய கட்டிடங்கள் உயர்ந்தால் கியாமத்தினால் நெருங்கிவிட்டது என்பதற்குரிய அடையாளம் என்றார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுவெல்லாம் கியாமத்துடைய நாள் நெருங்குகின்ற பொழுது ஏற்படுகின்ற அடையாளங்கள் என்பதை இன்று நேற்றல்ல 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். இன்னும் சொன்னார், அரபிய பாலைவனங்கள் எல்லாம் செழிப்பான பசுமையான பூமிகளாக மாறும். போய் பாருங்கள் இப்பொழுது எப்படி செழிப்பாக்குகிறார். ஒவ்வொரு மரத்தையும் வளர்ப்பதற்கு எத்தனை லட்சம் செலவழிக்கிறார். அந்த விவசாயம் நடைபெறுகிறது, சோலைகளாக மாற்றப்படுகிறது. கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதுவெல்லாம் கியாமத்து நாளுடைய அறிகுறிகள். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தஸ்லீமுல் ஹாஸ்ஸா. இதை நாம் அன்றாடம் எங்களுடைய காலத்திலே வாழ்நாளிலே நாம் கண்டு வருகிறோம். இன்னமின் அஷ்ராத்தி ஸாஅ ஐ யமுர் அர்-ரஜுலு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபில் மஸ்ஜித் லா யுஸல்லி ஃபீஹி ரக்அத்தைன். பள்ளிவாசலுக்குள்ளார வந்து போவார், ஒரு தேவைக்காக வருவார், 2 ரக்அத் தஹியத்துல் மஸ்ஜித் தொழாமலே போய்விடுவார். இது ஆச்சரியமாக சொன்னார். எத்தனை பள்ளிவாசல்களே மலசல கூடத்திற்காக நாம் வாகனத்தை நிறுத்துகிறோம், தலைநகருக்கு போய் கொண்டிருக்கிறோம், கொழும்புக்கு போகிறோம், இடையிலே நிறுத்த வேண்டும், நிப்பாட்டுகிறோம். வெறும் பள்ளிவாசலுக்குள்ளால் சென்று மலசல கூட தேவையை மாத்திரம் கழித்து விட்டு வருகிறோமே.
அந்த மலத்தல தேவையை சீராக கழிக்கின்ற ஆபியத்தை தந்த அல்லாஹுக்கு அவனுடைய மாளிகையிலே 2 ரக்காத் தொழுது விட்டால் அந்த மஸ்ஜிதும் கியாமத்துடைய நாளையிலே எங்களுக்காக சாட்சி சொல்லும் அல்லவா. அந்த 5 நிமிடத்தை மிச்சம் பிடித்து என்ன செய்ய போகிறோம் எந்த சிந்தனையும் இல்லாமல் அந்த பள்ளிவாசலுக்குள்ளே வருவார்கள். 2 ரக்காத் தொழுகாமல் போய்விடுவார்கள். மாத்திரமல்ல, தெரிந்தவர்களுக்கு மாத்திரம் சலாம் உரைப்பார். ஒரு முஸ்லிம் என்பதற்காக வேண்டி வருகின்ற சலாம் அல்ல, தெரிந்தால் மாத்திரம், அறிமுகம் இருந்தால் மாத்திரம் அவர்களுக்கு மாத்திரம் சலாம் சொல்லுவார்கள். இதுவும் கியாமத்துடைய நாளுடைய அடையாளங்களில் ஒன்று என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். அது மாத்திரமல்ல கண்ணியமானவர்களே, இன்னும் சில ஆச்சரியங்களை சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஃபுஷு திஜாரா ஹத்தா துஈனல் மர்அத்து ஜௌஜஹா அலா அத்திஜாரா. வியாபார ஸ்தலங்கள் அதிகரிக்கும். இந்த பேராதனை பாதையை ரோட எடுத்துக்கொண்டால் 25 வருடங்களுக்கு முன்னால் இது எப்படி இருந்தது? எத்தனை வீடுகளால் நிரம்பி இருந்தது, எத்தனை மகல்லாவாசிகள் நிரம்பி இருந்தால். ஆனால் இன்று இந்த 20 வருடத்திற்குள்ளே நிலைமை தலைகீழாக மாறிவிட்டது. வீடுகள் எல்லாம் வியாபார ஸ்தலங்களாக மாறிவிட்டன. பெரும் பெரும் சூப்பர் மார்க்கெட்டுகள் ஆங்காங்கே உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. கண்ணியமானவர்களே, இதை கூட இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். வியாபார ஸ்தலங்கள் அதிகரிக்கும். எந்த அளவுக்கு என்றால், வியாபாரம் செய்கின்ற கணவனோடு மனைவியும் சேர்ந்து வந்து அவனுக்கு உதவியாக இருக்கின்ற அளவுக்கு வியாபாரம் தலைவிரித்து தாண்டவமாடும். அவசரத்திற்கு வைஸ் மாலையும் கொண்டு வந்து வைத்து விடுவார். வீடுகளுக்குள்ளே இருக்க வேண்டிய பெண்களும் வியாபார ஸ்தலத்தை நோக்கி வந்து விடுவார். இன்று இந்த கோரமான காட்சி இது கால வரைக்கும் இல்லாமல் இருந்த மக்கா மதீனாவை கூட விட்டு வைக்கவில்லை. அங்கும் ஹோட்டல்களிலே, ரிசப்ஷன்களிலே பக்கத்திலே ஒரு பெண்மணி, அதற்கு பக்கத்திலே ஒரு வாலிபர் நெருப்பையும் பஞ்சையும் பக்கத்திலே வைத்திருக்கிறார். கடைகளில் எல்லாம் பெண்களுடைய நடமாட்டங்கள் அதிகமாகிவிட்டன. கண்ணியமான கணவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கணவன்மாரோடு மனைவிமார்களும் சேர்ந்து விடுவார்கள். ஆனால் அதை விட ஒருபடி மேலே எந்த தொடர்பும் மஹ்ரமியத்தான உறவும் இல்லாமல் ஆண்கள் பெண்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த வியாபாரத்திலே, வியாபார ஸ்தலங்களிலே ஆங்காங்கே வேலை செய்வதை கூட நாம் பார்த்துக் கொண்டு வருகிறோம். யார் ஒரே இடத்திலே ஆண்களையும் பெண்களையும் வேலைக்கு வைத்து அந்த ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஜினா செய்தால், விபச்சாரம் நடந்தால் அந்த ஏற்பாட்டை செய்தவனுக்கும் அந்த பாவம் போய் சாரும் என்றார்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இதுவும் இந்த சமூகத்திலே சர்வ சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பின்னால் இது 12வது அடையாளத்தை நான் சொல்ல போகிறேன். கத்உல் அர்ஹாம். எந்த குடும்பத்தையும் விட்டு வைக்காமல் 99-100% குடும்பங்களுக்கு மத்தியிலே உறவுகள் பிரியும் என்றார்கள் சொல்லலாம். இரத்த பந்தங்களை பிரிந்து வாழ்கின்ற ஒரு நிலை உருவாகும். எந்த குடும்பத்தை எடுத்தாலும் அது பெரும் படித்தவர்கள், உலமாக்கள், பெரும் புத்திஜீவிகள் யாராக இருந்தாலும் கூட அத்துணை பேருடைய குடும்பங்களுக்குள்ளும் விரிசல் காணுகிறோமே. சொத்துக்காக, சின்ன சின்ன விடயங்களுக்காக ஒரு திருமணம் நடந்தால் அந்த குடும்பம், அதனுடைய இரத்த பந்தங்கள் முறிந்த நிலையில்தான் அந்த திருமண வைபவங்கள் நடைபெறுகிறது. சர்வ சாதாரணமாக இந்த விடயங்களை நாம் ஆங்காங்கே கண்டு வருகிறோம். சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரத்த பந்தங்கள் அதிகமான குடும்பங்களுக்குள்ளே பிளவுகள் ஏற்படும். அது இரத்த பந்தமாக இருந்தாலும், கணவன் மனைவியாக இருந்தாலும் நிறைய தலாக்குகள் அதிகரிக்கும் என்றார். பார்க்கிறோமா இல்லையா? எனவே இது மாத்திரமல்ல, கிட்டத்தட்ட சின்ன அடையாளங்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமார் 135 அடையாளங்களை சொல்லி இருக்கிறார். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இப்பொழுது பட்டியல் போட்டது இது எதுவுமே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே நடக்கவில்லை. ஒரு சில விடயங்களை தவிர, அந்த சந்திரன் பிளந்தது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத்து கிடைத்தது, அவர்களுக்கு வஃபாத்து வந்தது, அது வல்லாத அதற்கு பின்னால பட்டியல் போட்ட விடயங்கள் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே அதனுடைய வாடை கூட இருக்கவில்லை. பட்டியல் போட்டது எப்படி கச்சிதமாக நடந்து கொண்டிருக்கிறதோ, இதற்கு பின்னால வரக்கூடியவைகளும் சத்தியமாக நடக்கத்தான் போகிறது. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதிலே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற அந்த
பைத்துல் முகத்தஸுக்கான போராட்டம் இருக்கிறதே, அதனுடைய முடிவு எப்படி அமையப் போகிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதை எழுதிவிட்டார். திரைப்படம் எடுத்து முடிக்கப்பட்டு விட்டது. அதை எடுத்த அந்த மனிதனுக்கு தெரியும் அதனுடைய முடிவு எப்படி அமையப் போகிறது. இன்னும் அந்த காட்சிமயப்படுத்தப்படவில்லை என்பது மாத்திரம்தான் அது மீதம் இருக்கிறது. எடுத்த அந்த நாடகம் அது அரங்கேற்றப்பட்ட மாதிரியே, அது முடிவெடுக்கப்பட்ட மாதிரியே அது முடிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இது மாதிரி ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாவற்றையும் அவர்களுக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. எல்லா வகையான அறிவுகளும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு பல சுவாரஸ்யமான அம்சங்கள் இருக்கின்றன. ஆரம்பத்திலே நான் சொன்னேன், இந்த கியாமத்துடைய நாளை பற்றி இந்த அடையாளங்களை நாம் தெரிந்து வைத்துக் கொள்வதில் உள்ள பிரதானமான நோக்கம் என்னவென்றால், அது நெருங்கிவிட்டது என்பதை நாம் உணர வேண்டும். அது எங்கள் ஈமானை அதிகரிக்க வேண்டும். அது இவைகள் எல்லாம் நடந்துவிட்டால் இந்த உலகம் அழிந்துவிடும் என்ற முடிவு, அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உலகம் அழிந்ததற்கு பின்னால் என்ன நடைபெறப் போகிறது என்பதையும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அதற்காக எங்களை நாம் தயாரிப்பில் ஈடுபடுத்த வேண்டும் என்பதுதான் இவைகளுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குறுகிய கால அற்பமான இந்த உலக வாழ்க்கையில் அவனுக்கு பொருத்தமான அமைப்பில் இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்க நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித் தருவாயாக. எங்களை பெற்று வளர்த்த பெற்றோர்களுடைய சகல பாவங்களையும் மன்னித் தருவாயாக. இந்த நிலைமைக்கு எங்களை கல்வி போதித்து உருவாக்கிய உஸ்தாதுமார்கள், ஆசிரியர்கள் அனைவர்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி அவர்களுடைய நோய்களை குணமாக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலங்களை ஒளிமயமாக்கி வைப்பாயாக. அவர்களுடைய கல்வி ஞானத்திலே ஞாபக சக்தியிலே நீ பரக்கத் செய்வாயாக. தலை திறந்த உலமாக்களாக பெரும் புத்திஜீவிகளாக அவர்களை உருவாக்கி தந்தருவாயாக. கெட்ட நண்பர்களுடைய சகவாசங்கள், மோசமான பழக்க வழக்கங்களை விட்டு அவர்களை பாதுகாத்தருவாயாக. எங்களுடைய தேக ஆற்றல் ஆரோக்கியத்திலே பரக்கத் செய்வாயாக. கொடிய பயங்கரமான ஆபத்தான எங்களால் தாங்க முடியாத செலவழிக்க முடியாத நோய்களை விட்டு யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் பாதுகாத்தருவாயாக. இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் கண்ணியப்படுத்துவாயாக. எங்கெங்கெல்லாம் முஸ்லிம்கள் பிரச்சனைகளுக்கு மத்தியிலே மாற்றியிருக்கிறார்களோ யா அல்லாஹ், அத்தனை பேருடைய பிரச்சனைகளையும் இல்லாமலாக்கி விடுவாயாக. சேதமாக பலஸ்தீனிலே வாழுகின்ற முஸ்லிம்கள் யா அல்லாஹ், அவர்கள் தொழுகின்ற ஒவ்வொரு தொழுகையும் அவர்களுடைய வாழ்க்கையில் தொழுகின்ற இறுதி தொழுகை என்று அவர்கள் நினைத்து தொழுகிறார்கள் யா அல்லாஹ். ஒருவேளை சாப்பாட்டிலே கையை வைத்தால் அதை முடிப்பதற்குள்ளே இந்த உலகத்திலே வாழ்வேனா இல்லையா என்று தெரியாத ஒரு பயங்கரமான ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். பல 100 வருடங்களாக அவர்கள் அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ரஹ்மானே. ஆனாலும் ஒரு நாள் கூட சத்தியமாக அவர்கள் உன்னை நிராகரித்து பேசியது கிடையாது யா அல்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற விக்ரை முன்மொழிந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். குடும்பத்திலே பல 100 பேர் கொலை செய்யப்பட்டாலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்று அன்னார்ந்து உன்னை பார்த்தவர்களாக, வானத்தின் பக்கம் பார்வையை உயர்த்தியவர்களாக, இருகரத்தை ஏந்தி உன்னுடைய உதவிக்காக மாத்திரம் அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். அவர்கள் எந்த ஒரு நாட்டிலேயும் உதவி கேட்கவில்லையா அல்லாஹ், உன்னை மாத்திரம் அவர்கள் உதவிக்காக அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ரஹ்மானே. முழு உலக முஸ்லிம்களும் அவர்களுக்காக துஆ கேட்கிறார்கள் யா அல்லாஹ். எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் அவர்களுக்காக அனுதாபப்படுகிறார்கள் யா அல்லாஹ். எனவே அவர்களுக்கு உன்னுடைய தனிப்பெரும் உதவியை நீ கொடுத்தருவாயா. அந்த யுத்தத்தை நீ இல்லாமலாக்கி விடுவாயா. அவர்களுக்கு நீ ஆறுதலை கொடுத்தருவாயா. மரணித்தவர்களுக்கு சுவர்க்கத்தை நசீபாக்குவாயா. காயமடைந்தவர்கள் சிகிச்சை பெற்றுக் கொள்ள கூட முடியாத அமைப்பிலே தத்தளிக்கிறார்கள் யா அல்லாஹ். சிறிய சிறிய குழந்தைகளுடைய காயங்களை தேய்ப்பதற்கு அவர்களுக்கு செலுத்தப்பட வேண்டிய மயக்க மருந்துகளை கூட இல்லாமல் அந்த பச்சிலம் குழந்தைகள் பச்சை பச்சையாக தேய்க்கப்படுகிறது ரஹ்மானே. அந்த குழந்தைகள் எந்த பாவத்தையும் செய்யலையா அல்ல, எங்களாலும் ஒன்றும் செய்ய முடியாது ரஹ்மானே. எங்களால துஆக்களை மாத்திரம்தான் கேட்கலாம் யா அல்லாஹ். இந்த புனிதமான ஜும்மாவுடைய மிம்பரிலே எல்லா மஸ்ஜிதுகளிலும் இன்று அவர்களுக்காக பிரார்த்தனை சத்தியமாக நிச்சயமாக நடைபெறும் ரஹ்மானே. யா அல்லாஹ், அந்த துஆக்களை நீ அவர்களுக்காக நீ ஏற்றுக்கொள்வாயாக. அவர்களுக்கு விடுதலையையும் விமோச்சனத்தையும் அதிசீக்கிரத்தில் நீ கொடுத்தருவாயாக. ஈவிரக்கம் இல்லாமல் பச்சிலம் குழந்தைகளையும் வைத்தியசாலைகளையும் அகதி முகாம்களையும் அடித்து நொறுக்குகின்ற அந்த கீழ்த்தரமான உன்னுடைய சாபத்திற்கும் உன்னுடைய கோபத்திற்கும் ஆளான யகூதி நசராணிகளை நீ தவிடுபொடியாக்கி விடுவாயா. அவர்களுடைய சதித்திட்டங்களை இல்லாமலாக்கி விடுவாயா. அவர்கள் ஆயுதங்களை செய்து விடுவாயா. யா அல்லாஹ், நம் அனைவர்களுடைய கடைசி முடிவுகளையும் நல்ல முடிவாக ஆக்கி அருள்வாயா. எங்களுடைய நாட்டில் பறக்கத் செய்வாயா. எங்களுடைய நாட்டை செழிப்பாக்குவாயா. இந்த நாட்டு மக்கள் இனம் மக்களுக்கு
மத்தியிலே ஒற்றுமையை தந்தருள்வாயா, பிளவுகள் பிரச்சனைகளை விட்டு பாதுகாத்தருள்வாயா. ஈமானோடு வாழ்ந்து அதே ஈமானோடு இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற பாக்கியமான மௌத்தை நம் அனைவரும்